கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மாதத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் சுபத்துவத்தை அடைகிறார். இது ஒரு பெரிய அமைப்பு. 8 12ஆம் இடங்களில் இப்போது ராஜயோகாதிபதிகளான 2 10ஆம் அதிபதிகள் இருவரும் சூரியனும் செவ்வாயும் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் விலகிவிட்டன அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 70-80% கஷ்டங்கள் விலகிடுச்சு. ஒரு 20% அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே, அதாவது உலகத்தில் பிறந்தவ எல்லாருக்குமே அவரவருடைய உயரத்திற்கேற்றார் போல ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து தானே தீர வேண்டும். அந்த அமைப்புகளில் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது ஒரு 10-20% தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கே தவிர, பெரும்பாலான பிரச்சனைகள்லேருந்து இப்போது கடகராசிக்காரர்கள் வெளியே வந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிரந்தரமான நல்ல படிக்கட்டுகள், உயர்வுகள், நல்ல பாதைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் மார்ச் மாதம் முழுக்கவே உண்டுங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது என்பது சிலருக்கு ஆன்மீக அமைப்புகளை, உயர்வுகளை காட்டக்கூடிய ஒன்று. சிலர் திடீர் பயணமாக நினச்ச இடத்துக்கு அப்படி போயிட்டு வந்துடுவீங்க. டக்குன்னு ஒரு காலாஸ்திரி போயிட்டு வந்துடலாம், டக்குன்னு திருப்பதி போயிட்டு வந்துடலாம், திடீர்னு போய் பிருந்தாவனம் போய் ஸ்ரீ ராகவேந்திரர் அடங்கிய அந்த இதை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், அல்லது ரமண மகரிஷியை இதை போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஸ்ரீமகா பெரியவர் அடங்கிய அதிஷ்டானத்தை போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு ஆன்மீக குருக்களுடைய அவதார ஸ்தலங்களை அல்லது அவர்களுடைய அதிஷ்டானங்களை போய் பார்த்து விட்டு வருகின்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இப்போது செவ்வாயின் தொடர்பு மற்றும் குருவின் 9-10 கூடியவர்களுடைய தொடர்பை அடைவதால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவரின் மூலமாக ஏதேனும் ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு ஃப்ரெண்டு உங்கள் ஜாதிக்காரர் கிடையாது, உங்கள் இனத்துக்காரர் கிடையாது, உங்கள் மதத்துக்காரர் கிடையாது, உங்கள் லாங்குவேஜ் பேசுகிற தமிழரே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அவரால் ஏதாவது ஒரு வழிகாட்டுதல்கள், அவரால் கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய, திடீரென்று எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய, சிலருக்கு பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளே இப்போது வரும். ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அறிமுகம் இல்லாதவர் ஒருவர் காட்டக்கூடிய ஒரு வழியின் மூலமாக பண ஆதாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இல்லைங்க. 8ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் கூடியிருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனாலையும் 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றனாலையும் வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். சிலருக்கு விசா கிடைக்கும், சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கும், சிலருக்கு வெளிமாநில பயணம், சிலருக்கு வெளிநாட்டு பயணம். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிற இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிக்கல் பொடுங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கடகத்திற்கு பெரிய சோதனைகளை சொல்ல மாட்டேன். தாய்க்கு மகன் மீது கவலை, மகனுக்கு மனைவி கணவன் மீது கவலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கடகராசிக்காரர்களுக்கு உயர்வுகள் மட்டுமே இருக்கக்கூடிய அருமையான யோக மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. கஷ்டங்கள் தீர்ந்து விட போகின்ற நல்ல மாதமான மார்ச் மாதம்.